வாழ்க்கையை நாங்க பார்த்து கொண்டிருந்தது. வாழ்க்கை இரண்டு வித வாழ்க்கை. ஆதாமின் வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை. தேவனுடைய வாழ்க்கை அது இயேசுவா, அவரே வாழ்க்கை. இப்ப அதுக்கு பிறகு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அவருக்கென்று அது ஆராய்ந்து பார்த்த வழி நடத்தப்பட்டோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவருக்கு சொந்தமான ஆடுகள், அவருக்கு சொந்தமான சொத்து. ஆவி உலகத்திலே 33 மில்லியன் தேவர்கள் உண்டு. ஏறக்குறைய அந்த தேவர்கள் கிரேக்க சொல்லிலே தியோஸ். ஆனால் அதே இது எபிரேய புத்தகத்திலே முதல் உடன்படிக்கையிலே கூறப்படுவது ஸ்மால் ஜி, ஜியோடிஎஸ். ஓகே, எலோஹிம். ஷாக்கிங். எலோஹிம் அதுதான் பல காரியங்களை விதிகளாக, கட்டளைகளாக, ஆலோசனைகளாக எல்லாம் சொன்னதுக்கு பிறகு நான் எலோஹிம், உங்களுடைய எலோஹிம் யாவே தம்மை பிரித்தெடுக்கிறார். ஓகே, அந்த 33 மில்லியன் எலோஹிம் எல்லாம் முன்னங்கள் நரக பாதாளத்திலே தள்ளப்பட இருக்குது. அது உயர்ந்த தேவன் தான் உண்மையான எலோஹிம். அவர் ஒருவரே. அவரது பெயர் யெகோவா அல்லது யாவே. எத்தனை தடவை இது கூறப்பட்டது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தேன். யாத்திரை புத்தகத்திலே 70 தடவை பிரிக்கப்பட்ட தேவனுக்கென்று set apart. லேவியர் புத்தகத்திலே 92 தடவை, எண்கள் புத்தகத்திலே 57, 2ஆம் நாளாகமம் 31, ஏசாயா 23, எசேக்கியேல் 56. I mean, why இத்தனை தடவைகள் நான் உங்கள் எலோஹிம், என்னுடைய பெயர் யாவே.
எபிரேய சொல்லில இருந்து கொடேஷ், அதுல இருந்து ஹோலி என்று ஆங்கிலத்திலும் பரிசுத்தம் என்று தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சரியான உண்மை என்ன? இந்த பரிசுத்தம் என்றால் சரியான விளக்கம் இல்லை. அத்தனை தடவைகள் தேவன் கூறியிருந்தும் அவர் என்னத்தை எங்களுக்கு சொல்ல வர்றார்? அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அவன் தரிசனம் கண்டது சேராபீன்கள் பரிசுத்தர் 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 என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 6 சட்டைகள் 2ஆலே கால்களை மூடி 2 சட்டைகளாலே முகத்தை மூடி 2 சட்டைகளாலே பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பிரித்தெடுக்கப்பட்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். இன்னொரு வகையிலே சொன்னால் அது உயர்ந்த தேவன் நான் பரிசுத்தர் என்று சொன்னால் அவர் சொல்றார் I am different, நான் வித்தியாசம். ஏன் 33 மில்லியன் தேவர்கள் உண்டு இந்த உலகத்தில். நமக்கோ ஒரு தேவன் எலோஹிம். அந்த வார்த்தையை 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. ஐந்து தொடக்கம் வாசிப்போம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள், நான் சொன்னேன் கிரேக்க சொல் தியோஸ், எபிரேய சொல் எலோஹிம். சோ எலோஹிம் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி கொஞ்சம் நோ அநேக தேவர்களும் அநேக எஜமான்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கொண்டு, இயேசுவின் டேடியாகிய ஒரே எலோஹிம் நமக்கொண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசுவ மெஷாயா என்னும் ஒரே எஜமானும் நமக்கு உண்டு. இயேசுவா எஜமான். ஆனால் பழைய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையில் எல்லாத்துக்கும் 7 முகம் மொழிபெயர்த்த அந்த இந்து மனுஷன்
கத்தர் கத்தர் அவர் பேர் அல்ல. புதிய உடன்படிக்கையிலே இயேசுவை குறிக்கிற இடங்கள் நிறைய உண்டு. அதுக்கு கத்தர் உண்மையில போட்டிருக்க வேண்டும் எஜமான். இன்னும் சில இடங்களிலே கத்தர் இருக்கிறது யாவை. அப்ப வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் காண்பிக்கவில்லை. சும்மா ஆக்கள் வாசித்து கொண்டு போவாங்க. உதாரணமாக ஒரு லூக்கா சுவிசேஷம் எடுப்போம். ஒன்று I don't know. இது பாருங்க, 1:31 வாசிப்போம். இதோ கேப்ரியல் சொன்னது, நீ கர்ப்பவதியாகி கர்ப்பந்தரித்து ஒரு மகனை பருவாய், அவருக்கு இயேசுவா என்று பெயரிடுவாயா. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய அதி உயர்ந்த தேவனுடைய மகன் எனப்படுவார். இப்ப வருது கர்த்தராகிய தேவன், நோ யாவையாகிய தேவன் அவருடைய தகப்பன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. இன்னும் ஒரு இடத்தை காண்பிக்க, எலிசபெத் விட்ட மரியாள் போய் எலிசபெத்துக்கு வாழ்த்துதல் கூறும் நேரத்திலே இந்த வார்த்தைகளை சொன்னான். 47 லூக்கா 1:47. என் இருதயம் ஆவி என்றது மொழிபெயர்வு பிழை. என் இருதயம் என் ரட்சகராகிய தேவனில், யாரது? எலோகிம். அவர் ரட்சகர். ஏனென்றால் ரட்சிப்பு திட்டம் அவராலே ஆரம்பிக்கப்பட்டது. அவர் தான் திட்டமிட்டார். அவர் திட்டமிட்டு இயேசுவின் மூலம் நடத்தி முடித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஐம்பத்தி 8 கர்த்தர் என்று போட்டிருக்கிறது. யெகோவா அவரிடத்தில் மரியாளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை வழங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் இனஞ்சனங்களும் கேள்விப்பட்டு அவளுடைய கூட சந்தோஷப்பட்டார்கள். யார் அந்த கலந்த இடத்திலே? கர்த்தர் யெகோவா. சோ இதுக்கு நான் நேரம் எடுத்து படிக்க வேணும். So holy என்கிற ஆங்கில சொல் முதலாவது உடன்படிக்கையிலே நீங்க, 1 பழைய ஏற்பாடு, அதிலே கொடேஷ், 2 கொரிந்தியர் 11:2, 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 2 கொரிந்தியர் 11:2,
சொல் ஆங்கிலத்திலே ஹோலி என்றும் தமிழிலே பரிசுத்தம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதியிருக்கிறது. All this we have to put it in Tamil. Many people cannot read. புதிய உடன்படிக்கையிலே கிரேக்க பாஷை ஹேகியோஸ் அந்த சொல்லிலே இருந்து பரிசுத்தம் என்று வந்திருக்கிறது. ஹேகியோஸ் பிரித்தெடுக்கப்பட்ட set apart, ஒதுக்கி வைக்கப்பட்ட விசேஷமான. When God says I am holy, நான் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவர் பிரிக்கப்பட்டவர் அறிந்து கொள். 33 மில்லியன் முண்டா தேவர்களோடு அவர் சேர்ந்தவர் அல்ல. இன்ஃபேக்ட் அவைகள் எல்லாம் உண்டாக்கினது அவர்தான். யெகோவாவுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் மகனுக்கு அதே மாதிரி வார்த்தையாக இருந்தார், மனுஷனாகினார். தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர் இயேசுவா. ஓகே, சோ பரிசுத்தம் என்று சொன்னால் பாவம் இல்லாத ஒரு கரைதிரை, ஒரு அழுக்கையினும் இல்லாத ஒரு நிலையை குறிக்கவில்லை. அதுவும் மனுஷர்களை பொறுத்தவரையிலே தேவனிடத்திலே பாவம் இருக்க முடியாது. அவர் வெளிச்சமாயிருக்கிறார். அவர் சகலத்தையும் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அறிய வேண்டியவைகள். சோ ஹோலி பரிசுத்தம் என்று சொன்னால் மனுஷனை பொறுத்தவரையிலே பாவம் இல்லாத நிலைமையை, பர்ஃபெக்ஷன், பரிபூரணத்தை குறிக்கவில்லை. அப்படி குறித்திருந்தால் யாக்கோபு புத்தகம் 3 பாருங்க. ஜேம்ஸ் மூன்று என் சகோதரர்களே, அதிக நியாய தீர்ப்பை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் பாஸ்டர்ஸ் ஆக வேண்டாம், டீச்சர்ஸ் ஆக வேண்டாம். போதகர் வேலையே உனக்காக, உன் வருமானத்துக்காக அழைப்பு இல்லாமல், ஒரு வாழ்க்கையிலே சாட்சி இல்லாமல், உன் வாழ்க்கையிலே உண்மை இல்லாமல், நீ முதலில் அவரை அறியவே இல்லை. உன் வருமானத்துக்காக தெரிவு செய்தார். இங்க போட்டிருக்கு அதிக ஆக்கினை, அதிக ஆக்கினை. I want to say that in English. Let not
many of you become teachers or pastors or apostles, whatever. My brothers, knowing that as much as we will encounter a stricter judgment, அதிக தண்டனை, அதிக நியாய தீர்ப்பு. அவர் அழைத்து அவர் ஆரோனை ஏற்படுத்தின மாதிரி ஆசாரியனாக ஏற்படுத்தினால் அவர் பார்த்துக் கொள்வார். அகற்ற கதைக்கு கேட்டு வஞ்சிக்கப்பட்டு அந்த கண்டுகூட்டிய செய்ய மோசே கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியாக இருந்தும் அதிலேயே அவன் செத்திருக்க வேண்டும் சாக இல்லை. மோசையை வந்து கேட்டான், என்ன காரியத்தை செய்தாய்? விசேஷங்கள் தங்களுக்கு கொண்டு தெய்வம் வேணுமாண்டா. அவர்கள் அதுக்கு பிறகு நகை நாட்டுகளை கலத்தினார்கள். அது நான் நெருப்பில போட்டேன், கண்டுகுட்டி வந்தது. என்ன கதை இது? தங்கத்தை நெருப்புல போட்டா கண்டுகுட்டி வருமா? சோ அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஜேம்ஸ் 3:2 அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்றால் அதுக்கு பேர் பரிசுத்தம் என்று சொல்லலாமா? இல்லை. பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்பட்ட பாவம் இல்லாத மனுஷர்கள். நாம் எல்லாம் அநேக காரியங்களை தவறுகிறோம். இன்னும் உண்ட பாப்பம் முதலாம் யோகனான் 2ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு யோகானன் எழுதுகிறான். பாருங்க, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த செய்ய இடமுண்டு. கவலையினமாக இருந்தால், வஞ்சிக்கப்பட்டால், பிழையான இடத்துக்கு போனால், பிழையான மனுஷரோடு சேர்ந்தால், பார்க்க கூடாதுகளை பார்த்தால், செய்ய இடமுண்டு. யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டிய கிங் டேவிட் மேல்மாடியிலே நிற்கிறான். அந்த நேரத்திலே பாத்ஷேபாவை கண்டான். பாவத்திலே விழுந்தான். ஆனால் டேவிட் அவரது வாலிப நாட்களிலே சாமுவேல் அவனால் எண்ணெய் தலையிலே ஊற்றப்பட்டு anointed தேவனுக்கென்று பெருத்து வைக்கப்பட்டான். அவருடைய வேலைக்காக டேவிட் அந்த anointing மூலம் பெருக்கப்பட்டான். அவருடைய பெருக்கப்பட்ட ஜனமாகிய இஸ்ராயலரை ஆள, அவர்களை வழிநடத்த
அவன் பிரிக்கப்பட்டான். ஓகே, சோ இந்த வார்த்தையும் கூறுகிறது பாவம் செய்ய இடம் உண்டு. அதை தேவன் குறிக்கவில்லை. I have separated you. Get it clear. பிரிக்கப்பட்டார்கள் holy people கவலையினமாக வஞ்சிக்கப்பட்டு சேரக்கூடாத ஆக்களோடு சேர்ந்து வாசிக்க கூடாத புத்தகங்களை வாசித்து பார்க்கக்கூடாத படங்களை பாவத்தில் விழலாம். அப்படி விழுந்தால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று யேசுவா மெசியாவினால் அவரது இரத்தத்தினால் கழுவப்பட வேணும். அது 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இங்க பாருங்க, 1ஆம் யோவான் 1:6 First John 1:6 நாம் அவருடைய ஃபெலோஷிப், அவர் டாடியோடு மகனோடு, அதான் கண்டெக்ஸ்ட். டாடியோடு மகனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சரி, இருளிலே எப்படி நடப்பது? இயேசுவை பின்பற்றாமல் வாழ்வது, அது இருள் சூழ்ந்த வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றாமல் நாளாந்தம் வாழ்வது, அப்படிப்பட்டவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள். இயேசுவை யார்? அவரே தேவனுடைய வார்த்தை, அவரே உண்மை, அவரே ஒளி. Alright, இப்ப இருளில் நடக்கிறது என்றால் அந்த ஒளிங்கிற இடத்துல நானே உலக ஒளியாயிருக்கிறேன். ஒருவன் என்னை பின் செல்லுகிறவனாய் இருந்தால் இருளிலே வாழாமல், பாத்தீங்களா, வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்லை. ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால், அதாவது நாளாந்தம் தேவனுடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்திலே வழிநடத்தப்படவில்லையானால், நாங்கள் கிறிஸ்டியன் அல்லது நான் அவரை அறிந்திருக்கிறேன் தைரியம் என்று சொல்லுகிறவன் பொய்யன். ஏழு 1 யோவான் 1:7 அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஒளியிலே நடந்தால் எப்படி ஒளியிலே நடக்கிறது? இயேசுவை பின்னாலே போறது. அப்படி என்றால் நான் அவரை காண்கிறதிலே நீதிமொழிகள் 6:23 அவர் வார்த்தை ஒளி. அவரது வார்த்தையே வெளிச்சம். இந்த வார்த்தை வாசிக்கிறார்கள். இந்த வெளிச்சம் உள்ள போகாவிட்டால் அவர்களிலே மாற்றம் இருக்காது.
எமாமு தெருவில் 2 பேருக்கும் இந்த வெளிச்சம் உள்ளே போனது இருதயத்தை புளிஞ்சு போட்டு அவர் பேசிக்கொண்டு வந்த அவரை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் அவை வெளிச்சமாக உள்ளே போய் அவர்கள் இருதயத்தை கரைச்சு போட்டது. இன்னுமொரு வேத வாக்கியம் கூறுகிறது, வார்த்தையின் உட்பிரவேசம் எழுமுகத்தின் உம்முடைய வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும். செய்தியை கேட்கும் பொழுது சபை கூடுதலில் அல்லது தனியாக நீ வாசிக்கும் பொழுதும் அல்லது ஒரு MP3 பிளேயர் மூலம் கேட்கும் பொழுது அந்த கேட்கும் செய்தி வார்த்தை உள்ளே போனால் உனக்கு சந்தோஷம், உனக்கு டக் உன் உணர்ச்சிகள் தொடுபடும். உன் உணர்ச்சிகள் மனம், சித்தம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் சேர்ந்துதான் இருதயம், எல்லாம் சேர்ந்து. அப்ப அவர் வார்த்தையிலே இருக்கிறது போல நாங்களும் வார்த்தையின்படி நாளாந்தான் நடந்தால் விளக்காரர்கள் தலைகளா விழுந்தார்கள். இந்த விஷயத்திலே ஆவி 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 என்று சொல்லி சனங்களுக்கு அடுத்து அவர்கள் வார்த்தையை விட்டு வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த டோராய் ஆலோசனை, வார்த்தை, உண்மை, விதிகள், ஒழுங்குகள், கற்பித்தல்கள், வழிகள், புத்திமதிகள், ஆலோசனைகள் இவைகளிலே நாளாந்தம் வாழ்வதில்லை. இதான் பேரிடியை கொண்டு வந்தது 3ஆம் ஆண்டு. முதலாவது கட்டளைக்கு விரோதமாக ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரு ஈரோகிமை ஏற்படுத்தி தங்களுக்கு அதுக்கு பரிசுத்தாவி என்று அழைத்து அதை வணங்கி, ஏன் அதை என்று சொல்கிறேன் அவர் என்று சொல்லாமல், அங்க ஆள் இல்லை, அதை வணங்கி அதை தொழுது கொண்டு அதுக்கு அதனிடத்தில் பாடல் படித்து அதை அதுவே இந்த தேவனே Holy Spirit பரிசுத்தாவி 3 தடவை கூறப்பட்டது. தெளிவாக
63:10-11 பாடல் 51:11 மற்ற இடங்களிலே யாவையின் ஆவி அவருடைய ஆவி அல்லது அவர் பேசும் பொழுது என்னுடைய ஆவி எல்லாம் அவர்தான் அவர் ஆவியா இருக்கிறார். ஓகே, அது எங்களது படிப்பல்ல. we are studying about பரிசுத்த ஆவி என்றால் set apart spirit, பிரித்தெடுக்கப்பட்ட ஆவி. யார் அது? அது உயர்ந்த தேவன். இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. இந்த அறிவு மற்ற எல்லா வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முதுகெலும்பு. ஒரே தேவன், மெய்யான உண்மையான தேவன், அது உயர்ந்த எலோகிம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் எலோகிம், யாவே என்ற பெயர். அவரை தவிர வேறு யாவே என்கிற எலோகிம் இல்லை. அவர் அனுப்பின யேசுவ மெஷாயா அவரது மகன் ஒரு யாருமே இல்லை. அவங்க ரெண்டு பேரையும், தகப்பனையும் மகனையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்க்கை. What a definition! Eternal life க்கு என்ன விதமான ஒரு தெளிவான விளக்கம், அர்த்தம். அவங்க ரெண்டு பேரையும் அறிகிற அறிவே eternal life. இந்த scripture எத்தனையோ வேத வாக்கியங்களோடு கனெக்ட் பண்ணது. மத்தேயு 11:27 அதுவே இந்த தேவன் மகனை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவாவே, இயேசுவா இயேசுகிறது தமக்கு சித்தமாயிருக்கிற யாருக்கோ டேடியை வெளிப்படுத்த வேண்டும். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வெளிப்படுத்துகிறார்கள். இதை விட எங்கே இருந்தும் வெளிப்படுத்துதல் வர முடியாது. மத்தேயு 11:27, லூக்கா 10:22. சும்மா ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு மண்டபத்தில் ஒரு குடிசையில நாங்க ஆரம்பத்தில் இருந்த பாரு, அல்லது பெரிய ஒரு ஹால்ல வெளிப்படுத்தல் இல்லாமல் ஒன்றுமில்லை. பரிசுத்தம் என்று சொன்னால் தேவனுக்கு அன்று பிரித்தெடுக்கப்பட்ட தேசம், ஜனங்கள், பொருட்கள், இடம், உடுப்புகள், போட்டிருக்கிறான் பாகை, எத்தனை காரியம் இருக்குது. தேவன் பேசும் பொழுது மோசையோடு அவன் 2 இடம்
பரிசுத்தமானது என்று சொன்னார். பயண புத்தகம் 3:5. தேவனாலே பெரிதெடுக்கப்பட்ட ஜனங்கள் கூடும் பொழுது அது பெரிதெடுக்கப்பட்ட சபை கூடுதல் என்று சொல்லுகிறார். பயண புத்தகம் 12:16. அந்த கூடும் நாள் 7வது நாளிலே ஓய்வு நாள், அது பரிசுத்த நாள், ஒதுக்கி வைக்கப்பட்ட தேவனுடைய அவருக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட நாள், ஓய்வு நாள். யாத்திரை புத்தகம் 16:23, 20:8, 20:11, 31:14, 35:2 இவையாவும் பரிசுத்த பிரித்தெடுக்கப்பட்ட நாள். அவருக்கென்று அவராலே நாங்கள் அதை அனுசரிக்க அழைக்கப்பட்டோம். அந்த நாளிலே கூடும் சபை பரிசுத்த சபை கூடுதல். தமிழே வாசிக்க போகிறேன். பரிசுத்த நாளிலே, பிரித்தெடுக்கப்பட்ட நாளிலே, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஒதுக்கி வைக்கப்பட்ட நாளன்று, தேவனுடைய நாளன்று, அவர்கள் கூடும் அந்த நாள் எழுதப்பட்டபடி பரிசுத்த நாள். அந்த அசம்பிளியிலே அவர் பிரசன்னம் கொடுப்பார். அவர் அவருடைய வார்த்தையின்படி அவர் சொன்னால் சொன்னதுதான். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவரே சொன்னார், ஏய் நான் தேவன், எலோஹிம், நான் மனுஷன் அல்ல. ஓசியா 11:9. சிலாக்களுக்கு எங்களை போல அவர் இருப்பார் என்று யோசிச்சு அதுக்காக தான் சொல்லி இருக்கிறார். I'm not like you, I'm God. நான் தேவனாய் இருக்கிறேன். நீ யோசிக்கிற பிரகாரம் நான் யோசிக்க மாட்டேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த இந்த நினைவுகள் மாற்றப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய நினைவுகள் ஆகும் பொழுது எங்களுடைய ஐக்கியம், நெருக்கம் டாடியோடும் மகனோடும் மிகவும் நெருக்கமாயிருக்கும். நினைவுகள் மாறாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. உலகத்தாரின் நினைவுகள் வீணான நினைவுகள், வீணான சிந்தனை,
எபேசியர் 4:17-18. ஆதாமின் வாழ்க்கைக்குரிய சிந்தனைகள், யோசனைகள், அந்த யோசனைகளிலே நடக்கிறால் வாழ்வது, அதான் நடக்கிறது என்றால் நாளாந்தம் இந்த உலக வாழ்க்கையின் யோசனைகளிலே உலகத்தாரை போல யோசித்து வாழ்வது. இவர்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்படவில்லை. நாங்கள் அப்படியாய் இயேசுவை வர முதல்ல வாழ்ந்தோம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே அவர் கண்டை வரும் முன் மெய்சியாவை சேராதவர்கள் இயேசு கிறிஸ்துவை இஸ்ராயலின் காணியாட்சிக்கு புறம்பானவர், காணியாட்சி வரப்போற கிங்டம், வாக்குத்தத்தம் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்கள் அதுக்கு உரிமையாக இல்லாதவர்களாகி நம்பிக்கை இருக்கவில்லை அல்லது பிழையான நம்பிக்கை, செத்தபின் மோட்சம். நோ, நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே உலக ஜனங்களை போல தேவன், மெய்யான ஒரே தேவன் எலோஹிம் யெகோவா, அவரில் இல்லாதவர்களாயும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி நினைச்சால் நீ அடிக்கடி பிரித்தெடுக்கப்பட்ட தேவனிலே யெகோவா இயேசுவின் நடிகை சந்தோஷப்படுவாய். Oh, he separated me. Help me, Daddy, to say the right word. எகிப்தை விட்டு புறப்பட்டு 3ஆம் மாதத்திலே 1ஆம் தேதியிலே ரவிதீமை விட்டு புறப்பட்டு சீனாய் மலையண்டை வந்து இறங்கினார்கள். நடதான் வாகனம் உண்டு, கழுதை உள்ளாக்கள் அதில் ஏறி வந்திருக்கலாம். சீனாய் மலையண்டை வந்து சேர்ந்தார். 19 மூட்டை பயண புத்தகம். அப்பொழுது மோசே எலோஹிம் அவரிடத்திலே தேவனிடத்தில் ஏறி போனான். மலையிலே இருந்து யெகோவா யாவே அவனை கூப்பிட்டு சொன்னதாவது, அவனோடு உருவத்தையும் காணவில்லை, தேவனுடைய குரலை மட்டும் கேட்டான். யாக்கோபின் குடும்பத்தாருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் நீ சொல்ல வேண்டியது இதுவே. நான்
இலகு தமிழ் புத்தகத்தை மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன். ஓகே, சொல்ல வேண்டியது இதுதான். நான் எகிப்து ஜனங்களுக்கு செய்தவற்றை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகு தன் குஞ்சுகளை சட்டைகளின் மேல் சுமந்து வருவது போல ஏதாவது சொன்னவள் நாங்க இமேஜின் பண்ண. ஓ, அதான் அந்த படத்தை போடுறேன், கற்பனை பண்ண. அவங்க சும்மா இருக்கிறாங்க. அந்த கழுகு கொண்டு போகுது ஒரு இடத்தை. நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த கழுகை இயேசுவாய் நாங்கள் எடுக்கலாம். அவர் எங்க கொண்டு போவார்? அது உயர்ந்த தேவனுடை என் மூலம் அல்லாமல் என் டேடியின் இடத்துல எவனும் வரமாட்டான். என்னிடத்திலே சேர்த்து கொண்டதையும் நீங்களே கண்டிருக்கிறீர்கள். Now here comes the covenant. God, Elohim, Yehovah, Yeshuaவின் டாடி, அதுவே இந்த தேவன், is a covenant making Elohim. Do you have a covenant? Huh? உடன்படிக்கை இல்லாதவர்கள் அவராலே பிரித்தெடுக்கப்படவில்லை. வருவோம் இப்ப. தேங்க்யூ மாஸ்டர். So much. ஆகையால் 19:5 பயண புத்தகம் எனக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து என் உடன்படிக்கையை காட்டிக்கொண்டால், என் உடன்படிக்கை கீழ்ப்படிந்தால் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் பற்பல இனங்கள் ஜனங்களுக்குள்ளும் நீங்களே எனது அரும் பொருட்செல்வமாய் இருப்பீர்கள். இது இலகு தமிழ். என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். எனக்கு சொந்தமான ஜனங்கள். பூமி முழுவதும் என்னுடையதாய். அடே, இதுல பாருங்க, பூமி முழுவதும் என்னுடையதாய் இருந்தாலும் கூட நீங்களோ எனக்கான ஒரு குருக்களின் அரசாகவும் ஆசாரியன் அரசாகவும் ஒரு பரிசுத்த பிரித்தெடுக்கப்பட்ட இனமாகவும் இருப்பீர்கள். இஸ்ராயலோடு நீ பேச வேண்டிய வார்த்தைகள் இவைகளை. விளக்கத்தை பாருங்க. இலகு தமிழ். பூமி அனைத்தும் என்னுடையதாக இருந்தாலும் நீங்கள் எனக்காக பிரிக்கப்பட்ட சொந்த ஜனங்களாயிருப்பீர்கள். எப்பொழுது
நீங்கள் என் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தால் அவரது வார்த்தைகள், உண்மை, ஆலோசனை, கற்பித்தல்கள், ஒழுங்குகள், புத்திமதிகள், கட்டளைகள், இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் தி டோரா. மோசேயின் 5 புத்தகங்கள். அதைவிட இயேசுவா அவர் மனுஷனாய் வந்தது பல 100க்கு மேலாக கட்டளைகளை கொடுத்தார். மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் டாடி அது உயர்ந்த தேவன், எனது டாடியும் தேவனும், அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார், உங்கள் ஜெபங்களை கேட்கவும் மாட்டார். பூமி என்னுடையதாய் இருந்தாலும் டிரான்ஸ்லேஷன், நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்கள். இப்ப மாறுங்கோ, உடன்படிக்கை அவரது வார்த்தை, கட்டளை, விதிகள், கற்பித்தல், ஆலோசனை, புத்திமதிகள். ஓகே, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. 99% விதமான கிறிஸ்தவர்கள் அல்ல. சுத்தம் மாயமானமாய் இருக்கிறது இந்த நாட்களிலே. There is no obedience, there is no repentance. மனம் திரும்புதலோ கீழ்ப்படிதலோ ஒன்றுமே இல்லை. இப்ப கிங் டேவிட் என்ன சொன்னான் இந்த வார்த்தை கூட என்று பார்ப்போம். பாடல்கள் 50, ஓகே, 5. I'm reading from இலக தமிழ். பொருத்தி நார்மல் 7 மொழிபெயர்ப்பு. பாடல்கள் 50. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின, பலியினால் அந்த பலி செலுத்துதல், அந்த நேரம் ஆட்டுக்கடாக்களின் ரத்தம், இப்ப மகனின் ரத்தம். அடுத்தது எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற நேரத்திலே நாங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறோம். இங்க பாருங்க, சாக்ரிஃபைஸ், பலியினால் என்னோட உடன்படிக்கை செய்த அர்ப்பணிக்கப்பட்ட என்னுடையவர்களை ஒன்று கூட்டுங்கள். Those who have made a covenant with me, separate them from me. அவர் சொல்றார், separate. பலியினால் என்னுடன், இது இலகு தமிழ், உடன்படிக்கை செய்த அர்ப்பணிக்கப்பட்ட, set aside, holy, holy, அர்ப்பணிக்கப்பட்ட அவர்கள்தான் என்னுடையவர்கள். என்ன சொல்லப்படுது? சாறு புழிஞ்செடுத்து பயண புத்தகம் 19
5:6 சொல்லப்படுகிறது. என் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவீர்களேயானால் நீங்கள் மற்ற எல்லா ஜனங்களிலும் எனக்கு சொந்த அரும்பொருட்செல்வமாயிருப்பீர்கள். அரும்பொருட்செல்வமாயிருப்பீர்கள். பூமி எல்லாமே என்னுடையதண்டு. 7 முகத்தில் மொழிபெயர்ப்பு. பூமி எல்லாமே என்னுடையதாய் இருந்தாலும் நீங்கள் என் சொந்த ஜனங்களாக, எனக்குரிய ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள். உடன்படிக்கை பண்ணாதவர்கள் அவருடைய புத்திமதிகள், ஆலோசனை, அவரது கட்டளைகள் அவை எல்லாவற்றுக்கும் உட்படியாதவர்கள் உடன்படிக்கை இல்லை. இயேசு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரையும் சொல்லுவார், நான் உங்களை அறியேன், ஏன் என்னை அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவம் அண்டு கிறிஸ்டியானிட்டி என்ன நடக்கிறது இலங்கை, இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும். பைபிள் காலேஜஸில் கூட அடிப்படை உண்மைகள் படிப்பிக்கப்படுகிறது இல்லை. உதாரணம், அவர் கொண்டு வந்த ஒரே செய்தியாகிய ராஜ்யத்தின் செய்தி முதல் தடவை அறிவிக்க வந்தார், இப்பொழுது நிலைநாட்ட வருகிறார். எருசலேமில் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற உலகத்தாரை விட்டு பிரிந்து வாழும் ஒரு ஜனக்கூட்டத்தை விரும்புகிறார். நான் பரிசுத்தர், பிரித்தெடுக்கப்பட்டவர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். லேவியர் 19:2 பரிசுத்தம் என்றால் அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பிரிக்கப்பட்ட அது உயர்ந்த தேவன். அவர் சொல்றார், உனக்கு விளங்கும்படியா சொன்னால், I'm different. I'm not like the other gods. மற்ற தேவர்களை போல நான் இல்லை. I'm different. Yeah, he showed me an example. I'm going to show you. என்னை சும்மா எடுக்க வேண்டாம். I am holy. நான் வேறு விதமாய் யோசிச்சிருந்தேன். பாவமற்றவர், ஒரு பிழையினும் இல்லை, ஒரு இருளும் இல்லை. அவர் வெளியரங்கமாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். அவரிடத்திலே கள்ளமோ மறைப்போ இல்லை. மற்ற தேவர்கள்
எல்லாத்துக்கும் உண்டு. அந்த பேய்தான் யூதாசை கொண்டு போய் காசை நம்ப பண்ணி போட்டு சுருக்கில் போட்டது. Now, I don't know what, okay, முதல்ல வழக்கமான மொழிபெயர்ப்புல வாசிப்பமே. லேவியர் 10க்கு போவோம். இங்க ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்தது. திடுக்கிடும் சம்பவம். லேவியர் 10:1. ஒருவேளை நீ வாசிச்சிருப்பாய். அப்படி என்றாலும் கவனமாக பார். எந்த உண்மையை நான் கொண்டு வர போகிறேன். இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கிற உண்மை எது? I am Elohim, Yahweh. நான் தேவன், உங்களுடைய யாவே. நான் பரிசுத்தர். I am holy. இன்னொரு வகையில சொன்னா I am different. மாமட்ட எங்க இருந்தெல்லாம் வந்து போட்டு யோசிக்க மாட்டான். நானும் அப்படியான ஒரு தேவன். No. லேவியர் 10 பின்பு வழக்கமான பழைய மொழிபெயர்வு 7 ஆரோனின் பிள்ளைகளாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபம் போடுற அந்த பாத்திரத்தை எடுத்து அவைகளில் நெருப்பையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு யாவே தங்களுக்கு கட்டளையிடாத வித்தியாசமான அந்நிய நெருப்பை அவருடைய சந்நிதியில் பிரசன்னத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பாத்திரத்தில் தூபம் போட்டு அது வைத்திருக்கிறார். இன்சென்ஸ் தங்களது நெருப்பை போட்டு அதுக்கு மேல அந்த தூபத்தை போட்டு கொண்டு வந்தார்கள். அதான் முன்னுக்கு நிற்கிற I think this is not Abihu, both of them. All right. ஆரோனின் 2 ஆம்பளை பிள்ளைகள் 2 boys தங்களுக்கண்டு அவங்க பலிபீடத்தில் தூபம் செலுத்தலாக்கள் தான். அவங்களோட சொந்த விருப்பப்படி நெருப்ப போட்டு அதுக்கெல்லாம் ஒழுங்கு இருக்கு. எந்த நெருப்பு போட வேணும் என்று இவங்க சொந்த விருப்பப்படி நெருப்ப போட்டு அவங்க சொந்த அந்த தூப வர்க்கங்களை அதுக்கு மேல போட்டு அது போய் எழும்பும். அதுவே இந்த தேவனின் பிரசன்னத்துக்கு முன்பாக கொண்டு போனார்கள். என்ன நடந்தது? அப்பொழுது நெருப்பு யாவையின் பிரசன்னத்தில் இருந்து புறப்பட்டு அவர்களை சுட்டரித்தது. அவர்கள் யாவையின் பிரசன்னத்திலே செத்து போனார்கள்.
அவரது பிரசன்னத்திலே 2 பேரும் ஒரே நேரத்தில் செத்து போனார்கள். பழையான நெருப்பு தங்கட விருப்பப்படி போட்டது. இப்ப நடந்தது என்னன்னு தொடர்ந்து வாசிப்போம். அப்ப இவங்கட சவங்கள் நிலத்தில் கிடைக்குது. அவருக்கு முன்னால பலிபீடத்துக்கு முன்னால. கேக்குறீங்களா? Alright. 10 மூட்டை. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, ஆரோன் யார்? மோசேக்கு அண்ணன், வாச்சி. மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்திலே சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனாக எண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று யாவே சொன்னது இதுதான். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட தேவன் இயேசுவின் டாடி, அதுவே இந்த தேவன் அவருக்கு முன்பாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லது பிரச்சனை பிரித்தெடுக்கப்பட்ட தேவன் தாம் பிரித்தெடுத்த ஆரோன் இஸ்ராயேல் ஜனங்கள், அவனுடைய பிள்ளைகள் பலிபீடத்துக்காக தங்களது சொந்த சித்தப்படி அவருக்கு ஆராதனை செய்து தங்கள விருப்பப்படி நெருப்பை போட்டு தூப வர்க்கத்தை போட்டு அதை அவரது பிரசன்னத்துக்கு முன்னாக போக அங்கே இருந்து யாவையின் பிரசன்னத்திலே நெருப்பு புறப்பட்டு வந்து 2 பேரையும் கொண்டு போட்டது. விழுந்தார்கள் கீழே, செத்தவர்கள் ஆரோனின் பிள்ளைகள். மோசே தன் அண்ணன் ஆரோனுக்கு என்ன சொன்னான்? என் அண்டை சேர்கிறவர்களால் நான் பிரித்தெடுக்கப்பட்ட தேவன் என்று எண்ணப்பட்டு பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். அவரை பிரித்தெடுக்கப்பட்ட தேவனாக சகல ஜனங்களும் எப்படி அறிய போகிறார்கள்? கீழ்ப்படிதலால். ஆரோனின் பிள்ளைகள் அவரது ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அதான் அந்த 3வது வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கிட்டுதான் இதோட 2வது சொல்லிட்டேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஆரோனின் பிள்ளைகள் அதி உயர்ந்த தேவனை பிரித்தெடுக்கப்பட்ட தேவனாக எண்ணவில்லை. மற்ற 330 லட்சம் தேவர்களை போல அல்ல. மில்லியன், 33 மில்லியன். I am different. Be careful. That's what he's saying. ஜனங்களுக்கு முன்னாக நான் பிரிக்கப்பட்டவர் என்று நான் மகிமைப்படுவேன் என்று யாவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். சொன்னது இதுதான். எது? அந்த விழுந்தை சேர்த்து போனாங்க. என்ன அப்படியாக எண்ணவில்லை. அவர் பிரிக்கப்பட்ட தேவன்.
எப்படியான ஒரு தேவ பயம் எங்களுக்கு இருக்கிறதா? 99.999 இங்கே இருந்து அமெரிக்கா வரைக்கும் எழுதி கொண்டு போகலாம். இல்லை, இயேசுவுக்கு இருந்தது. அவருக்கு பயப்படும் பயம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை கேட்ட ஆரோன் என்ன செய்தான்? ஆரோன் பேசாதது இருந்தான். He didn't speak a word. இப்ப பாருங்க, இன்னும் சம்பவம் முடியல. பலிபீடத்துக்கு முன்னாக 2 சவம் ஆரோனின் மகன்மார். ஓகே, அவரை பரிசுத்தம் பண்ணவே இல்லை. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரே ஈரோகியமாக எண்ணவில்லை. லேவியர் 10:5 மோசே சொன்னபடி 10:4 பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனாக அங்கிள் ஆஃப் ஏரன் சிறிய தகப்பனாக உசியேலின் மகனாகிய மீசவேலையும் எல் சாபாவனையும் அழைத்து, ஆரோனே அங்கிள் 2 பிள்ளைகள், நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை, யார் செத்து போன ஆரோனின் மகன்மார், பரிசுத்த இடத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறமே கொண்டு போங்க. வந்து ஆரோனின் பிள்ளைகள் அந்த சாபங்களை தூக்கி கொண்டு போங்க அந்த பரிசுத்த இடத்தில். 5 மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தி இருந்த சட்டைகளோடும் எடுத்து அந்த பிள்ளைகளை காண்பீங்க. உடுத்தி இருந்த சட்டைகள் பலிபீடத்துக்கு முன்னாக போகிற நேரம் அந்த உடுப்பு போட வேணும். அவர் சொன்னபடி இவங்கள் பெரிய பிள்ளை தங்கள் சொந்த நெருப்பை போட்டு ஸ்தூபத்தை அதுக்கு மேல போட்டு அவர் பிரசன்னத்துக்கு முன்னால போனார்கள். நோ நோ, காயின் மரக்கறியை கொண்டு போன மாதிரி அந்த நேரம் இஸ்ராயல் ஜனங்கள் இல்லை, கட்டளைகள் இல்லை, ஒழுங்கு விதிகள் இல்லை. ஓகே, மோசே சொன்னபடி அந்த 2 பேரும் அவர்கள் கிட்ட வந்து ஆரோனின் பிள்ளைகளை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடு எடுத்து பாளையத்துக்கு புறமே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலியாசையும் இத்மார் என்னும் பிள்ளைகளை நோக்கி, நீங்களும் சாகாதபடிக்கு சபை அனைத்தின் மேலும் கட்டும் கோபமும் வராதபடிக்கு 2 காரியங்கள் நீங்க கவனமாயிருக்கோ, செத்து போகாதபடிக்கு. அடுத்தது, இந்த பிரச்சனையால
மீறுதலினால சபையார் எல்லாரோடும் அது உயர்ந்த தேவன், பிரித்தெடுக்கப்பட்ட தேவன் கோபம் கொள்ளாத படிக்கும், கடுங்கோபம் வராத படிக்கும். நீங்கள் உங்கள் இந்த வருது தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் உடுப்புகளை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. இதை செய்யாட்டி தலைப்பாகையை எடுத்து போட்டால் அல்லது உடுப்பை கிழிச்சால் 2 பேரும் சரி, மரணம். உடுப்புகளை கிழிக்காமல் இருப்பீர்கள். உங்கள் சகோதரராகிய இஸ்ராயேல் குடும்பத்தார் யாவரும் யாவை கொளுத்திய இந்த நெருப்புக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாத வாசலிலே இருந்து புறப்படாதீர்கள். என்ன நடுக்கமான காரியம்! My goodness. இது மாதிரி ஒரு 2 பேர் செத்தாங்கள். அனனியாவும் சபீராவும் மாயமானமாய் நடந்து போய் பேசி இல்லையா, சபைக்குள்ளே விழுந்து சேர்த்து போனார்கள். அங்கே 2 இந்த வாலிப கூட்டம் வந்து அவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாத வாசல்ல இருந்து புறப்பட வேண்டாம். யாவையின் பூசப்படும் தைலம் எண்ணெய் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயின் வார்த்தைப்படி செய்தார்கள், அதாவது கீழ்ப்படித்தார்கள். தலைப்பாக கழுத்தவில்லை, உடுப்பை கிழிக்கவில்லை. இந்த சம்பவம் அவர் பரிசுத்தமான தேவன். ஏசியா கண்ட காட்சி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 33 மில்லியன் தேவர்களை போல அவர் இல்லை. அவரை விட உண்மையான தேவன் இல்லை. ஒரே தேவன். யோகானன் 17:3 நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உலகத்தோடு சேர்ந்து சாம்பிராணி போடாத, புளிச்ச சாம்பாராக இராத, படியனோ பட்டையோ எந்த பேய்க்குள்ளே எந்த மதத்துக்குள்ளே இருந்தாலும் பரவாதி மாதிரி போய் காதல் என்று சொல்லி விழுந்து அந்த குடும்பத்திற்குள்ள போய் கட்டி எல்லா சாபங்களையும், அந்த குடும்பத்தின் சாபங்கள் எல்லாம் உன் தலைக்கு மேல போடாத. நியாய தீர்ப்பு வந்தே தீரும். ஏன் நீ பரிசுத்தம் பண்ணவில்லை? அது உயர்ந்த தேவனை. ஆரோனின் மகன்மார் 2 பேரும் அது உயர்ந்த இரோகிம், அவர்களுடைய இரோகிம் ஆசரிப்பு கூடாரத்திலே அவருக்கு பலி செலுத்த பெரிய சலுகை கிடைத்தும் அவருடைய பரிசுத்தத்தை பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையை
விலை உயர்ந்த அதி உயர்ந்த ஒரு காரியமாக எண்ணாமல் தங்கடை நெருப்பை போட்டு ஊத்து கொண்டு போனாங்க. என்ன படியா இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு நடக்குது கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு. அப்ப அங்க ஒன்று நடக்கவில்லையே. ஏனென்றால் அங்கே பரிசுத்த இடமே இல்லை. பரிசுத்த தேவனின் பிரசன்னம் அங்கே இல்லை. ஆரோனும் பிள்ளைகள் போற அந்த இடத்திலே பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அங்கதான் வர பிரச்சனை. டேஞ்சரஸ். அவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருப்பதற்கு நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவரது கட்டளைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், the Torah. அல்லது இருக்க முடியாது. கிறிஸ்டியனாய் இருக்கலாம். அவருக்கு சொந்தமான ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்ற அந்த இடத்தை எடுக்க முடியாது. Forget it. இது தெரியாத சும்மா படுக்க வெளியே வைத்த பூந்த ஜனங்கள் இது மற்றவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி போதகர், பேப்பர், மேட்ரஸ், பாஸ்டர்ஸ் அது இதண்டு இயேசுவின் காலத்திலே அவர் சந்தித்த போதகர்கள் மாதிரி no way. பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த மனுஷர்களாக இல்லை. ஏன் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லி தம்முடைய அழைத்த ஜனங்களை நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களுமாயிருங்கள் என்று சொன்னதுக்கு விளக்கம் இல்லை. உலகத்தின் கும்பலோடு ஜனங்களோடு பிணைந்து வாழ்கிறார்கள். எவரும் உள்ளே வரலாம், எவரும் அங்கே போகலாம். அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்றது போல இயேசுவா அவர் உடன்படிக்கை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் மனுஷர்களுக்கு என் ஆடுகள், என் மந்தையின் ஆடுகள், என் செம்மறி ஆடுகள் என்று சொல்லுகிறார். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அது மட்டுமல்ல, 2 இடத்திலே யோகானன் 10ஆம் அதிகாரத்திலே எனக்கு சொந்தமானவைகள், எனக்கு சொந்தமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே யோகானன் அவன் தனக்கு தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு இஸ் ஓன். அதுக்கு பிறகு வெளியேப்பட்ட பின்பு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் குரலை அறிந்திருக்கிறது. ஏன் அந்த நன்மை பெறி அறிந்திருக்கிறார்கள். சொந்தமான மை ஓன், தன்னுடைய
அவருடைய ஆடுகளை பிரிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள். மாறு கூட்டத்தில் போய் இருந்து போட்டு கிறிஸ்டியன், மெதரிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம் அது இது என்று என்னெல்லாம் நடக்குது. கும்பல் கூட தானே தேவை, ஆக்களுக்கு சனக்கூட்டம் அதிகம் தேவை. எப்படியான இதுகளை படிப்பிச்சா ஒருத்தரும் பெற மாட்டான். அடுத்த சூரிய நாள் பயண புத்தகம் 22:31 நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷர்களாய் இருக்க கடவீர்கள், உற்ற பாவமும் இல்லை. அதுக்குத்தான் நாங்கள் நாளாந்தம் வார்த்தையினால் கழுவப்படுகிறோம். அவர் சொல்றது நோ, பிரித்தெடுக்கப்பட்ட உலக ஜனங்களை விட்டு பரிசுத்த ஜனங்களாய் இருக்க கடவை. அப்படியாய் இருக்கிறவர்கள் அவருடைய உடன்படிக்கையின் கட்டளைகளை கீழ்ப்படித்தும் கொண்டு போவார்கள். ஆரோனின் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை, தங்களோட விருப்பம் செய்தார்கள். நெருப்பு வந்து 2 பேரையும் தேவனுடைய நெருப்பு சாகடித்தது. வேறு 2 படியங்கள் வந்து அவங்களை சவத்தை தூக்கி கொண்டு போனார்கள். ஆரோன் பார்க்கிறான், வாய் பேசாம. மோசே சொன்னான், இதுதான் நடந்தது. ஜனங்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தர் என்று மகிமைப்படுவேன். Receive the blessings. Yamareka Yahweh Mashbreka. Yahweh Panavileka Building. Isa Yahweh Panavileka Vaisamika Shalom. Yahweh உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாருங்க. Yahweh உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல். இந்த ஆசீர்வாதங்கள் இதே விதமாக ஆரோன் மூலமாக அவரது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கும்படி ஆரோனுக்கு கூறப்பட்டது. எல்லாருக்கும்